கப்பு பீன்ஸை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு அவல் சுண்டலும் தாளித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் போட்டு தாளிக்கலான்ட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் காலையில் 5 மணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவல் சுண்டல் வந்து தாளித்து விற்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக எண்ணெய் ஊற்றி தாளிப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த அவலில் எண்ணெயே இருக்காது. உங்களுக்குலாம் யார் யாருக்கு இந்த அவல் சுண்டல் தாளித்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. சரி அந்த மாதிரி பண்ணலாம் நான் நினச்சி ஐடியா பண்ணால் கல்பனாக்கு இன்னைக்கு காலையில் லீவ் விட்டு அவங்க சொன்னாங்க ஒன்று மேகி பண்ணி கொடுங்க இல்லைனா பாஸ்தா பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி இது ரெண்டுமே வந்து அன்ஹெல்த்தி தான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் ஸ்வீட் கார்ன் ஆர்டர் பண்ணி ஒரு க்ரீமி ஸ்வீட் கார்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா பன்னீர் துருவி போட்டு அதில் வந்து க்ரீமியாக ஒரு ஸ்வீட் கார்ன் பண்ணி கொடுத்தேன். என்ன இதில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ஒரு ஸ்லைஸ் வச்சேன். வேணும்னா சீஸ் போட்டுக்கலாம் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும்னா இதை சாப்பிட்டோம்னா ரிச் ப்ரோட்டீன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை தான் காலையில் பண்ணிவிட்டேன். ஒரு புடவை வந்து கட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி லிங்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது லிங்கே வரல. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். லிங்க் வரல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரின்னு புடவை கட்டிட்டு துணியவா துவைக்கலான்ட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டேன். என் கால் நிலைமை பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆகி போச்சுப்பா. பரிதாபம் நிலைமை ஆயிடுச்சுப்பா.